books. Next, fourth chapter, differential equations. Full and full பார்த்தீங்கன்னா differential equation began with Gottfried Wilhelm Leibniz. பிக்சரில் இருக்கிறவர் தான் வேறு யாரும் இல்லை. இவரை பற்றி 1 மார்க் கொஷின் உனக்கு கேட்கலாம். இஸ் ஏ ஜெர்மன் பிலாசபர், மேத்தமெட்டிஷியன் அண்ட் லஜிஷியன். ஓகே, இன் லோயர் கிளாஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்னா, நார்மலாக ஒரு அர்த்தமேட்டிக் ஈக்குவேஷனாக எப்படி இருக்கும், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், லீனியர் ஈக்குவேஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்னா இப்போ எப்படி நாம் இந்த மாதிரி ஈக்குவேஷனுக்கு உனக்கு ஹையஸ்ட் ஆர்டர் 2, அதனால் இதோட ஆர்டர் 2 அப்படின்னு சொல்லுவேன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இதோட ஆர்டர் 1, அப்போ லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுது இல்லையா. இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கும் ஆர்டர் இருக்குது, அது இல்லாமல் டிகிரியும் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு கான்செப்ட் பார்க்க போகிறோம். இது 1 மார்க் கொஷினில் ஒரு கொஷின் கேட்கலாம், என்னென்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஆர் 2 டைப்ஸ். அது ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், அனதர் ஒன் இஸ் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக பாருங்கள், dy பை dxன்னு சொல்லிட்டு இருக்கு. இதோட மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் y வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு அர்த்தம். அப்போ டிஃபரன்ஷியேட் y வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு சொல்லி பண்ணும்போது dy பை dxன்னு வந்ததுன்னா அது என்ன ஈக்குவேஷன்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சப்போஸ் உனக்கு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா எப்படி இருக்குன்னா எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு 2 இன்ட்டு யூ. இது ஏதோ பார்த்த மாதிரியே இல்லை போன வருஷம். இதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அப்போ உன்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த யூங்கிற வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸும் பண்ணலாம், ஒய்யும் பண்ணலாம். இந்த மாதிரி 2 வேரியபிளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் அப்படின்னா அது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நம்ம ஃபுல்லாக ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் அதான் கொடுத்துருக்காங்க பாரு. an ordinary differential equation is an equation that involves some ordinary derivatives, that means dy by dx, d square y by dx square etc. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா y equal to f of x டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dx கிடைக்கும், 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் d square y by dx ஸ்கொயர்னு சொல்லி கிடைக்கும். அப்படி தான் உனக்கு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடைக்கும். we have only one independent variable. ஓகே, இதே பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை we have more than one independent variable, 2ம் வரலாம் 3யும் வரலாம் independent variable. அதாவது டோ யூ பை டோ எக்ஸ்ன்னு சொல்லி போட்டால் இல்லையா, அங்கே எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், அதை தான் சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். கண்டிப்பாக நீ என்ன பண்ணும், இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணும் போது டெஃபினிஷன் ஆஃப் ஆர்டினரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஹெட்டிங் போட்டு தேர் ஆர் 2 டைப் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஒன் இஸ் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அனதர் ஒன் இஸ் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதிக்குவேன். எழுதுனதுக்கப்புறமா டெஃபினிஷன் ஆஃப் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஹெட்டிங் போட்டு இதை எழுதிக்கணும். தென் ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் d cube y by dx cube plus d square y by dx square whole cube plus dy by dx whole power 5 plus y equal to 7. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது dy by dx உள்ளே மட்டும் சொல்கிறேன், இது d square y by dx square, இது என்னது d cube y by dx cubeன்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ எத்தனாவது ஆர்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம், 3rd ஆர்டர் டிஃப்ரென்ஷியேஷன். அப்போ இது 3rd ஆர்டர் டெரிவேட்டிவ்னு சொல்கிறோம். அப்போ இதோட ஆர்டர் 3. ஓகே, இந்த 3rd ஆர்டர் ஹையஸ்ட் பவரில் உனக்கு ஹையஸ்ட் ஆர்டரில் என்ன டிகிரி பவரில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.
அப்போ டிகிரி வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1. ஓகே, இது dy by dx ப்ளஸ் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோயே, ஈக்குவல் டு சம்திங் டேர்ம் 1ன்னு இருக்கு. இப்போ இதுக்கு என்ன வந்துட்டு ஆர்டர் வரும்? இது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்குது அப்படி சொல்லு. இது ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். அப்போ ஆர்டர் வந்து 2. இந்த ஹையஸ்ட் ஆர்டரில் பவர் என்னன்னு சொல்லிட்டு இருக்கு 2ன்னு இருக்கு. ஸோ இதோட ஆர்டர் 2 அண்ட் டிகிரி 2ன்னு சொல்லுவீங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ சம்ஸ் போட போகிறோம். எக்ஸாம்பிள் 4.1 பாரு. டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 0. அப்போ இது ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இந்த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவில் டிகிரி என்னன்னு சொல்லிட்டு இருக்கு 1. அப்போ ஆர்டர் என்னன்னு சொல்லுவேன்? செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னா 2, டிகிரி 1ன்னு சொல்லுவீங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா என்ன சொல்கிறேன்ட்டு? அதுதான் போட்டிருக்கு பாரு. ஆர்டர் 2, டிகிரி என்னன்னு சொல்லுவோம் 1. த ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவோட பவர் என்னன்னு சொல்லியிருக்கு 1. ஸோ ஆர்டர் 2 அண்ட் டிகிரி 1. ஸோ இதே மாடலில் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே இருக்கும், அதை பார்த்துடலாம். எக்ஸசைஸ் 4.1ல் ஃபஸ்ட்டு சம் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், இது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். அப்போ ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் என்னன்னு சொல்லிட்டு இருக்கு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஆர்டர் என்னன்னு சொல்லுவோம் 2. இதோட ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவோட பவரில் என்னன்னு சொல்லிட்டு இருக்கு 1. பவர் ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இஸ் 1. அப்போ டிகிரி என்னன்னு சொல்லுவோம் 1ன்னு முடிச்சுக்குவோம். அப்போ அடுத்த சம் போடலாம் இல்லையா? அடுத்த சம் என்னன்னு இருக்குது? ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்குது, அப்புறம் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்குது. அப்போ ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னா என்னன்னு சொல்லுவோம்? இதே தான், சேம். என்னன்னு சொல்லிட்டு வரும் 2. அண்ட் பவர் ஆஃப் ஹையஸ்ட் ஆர்டர்னால் இதோட பவரில் என்னன்னு இருக்குது 1. அப்போ அதோட டிகிரி 2. சாரி, என்னன்னு சொல்லுவோம் 1. அப்போ இந்த சம்முக்கும் இதே தான் உனக்கு ஆன்சர் வரும். ஓகே, தென் அடுத்த சம் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் பாரு. உனக்கு தேர்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன டெரிவேட்டிவ் இருக்குது? ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவும் தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்குது. அப்போ ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னா என்னன்னு சொல்லுவோம் டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூபு. அப்போ ஆர்டர் வந்து இங்கே 3ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஆர்டர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்முக்கு 3. இதோட பவரில் ஹையஸ்ட் ஆர்டரில் பவரில் என்னன்னு இருக்குது 1. அப்போ பவர் ஆஃப் ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப்னா 1. அப்போ டிகிரி 1. ஈஸியாக தானே இருக்குது? அடுத்த சம் போகலாமா? அப்போ ஆர்டர் 3, டிகிரி 1. ரொம்ப சிம்பிள், 1 மார்க் டைப்பில் தான் இந்த கொஷின்லாம் கேட்பாங்க. ஓகே, இதே அடுத்த சம் பாரு பார்க்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி உனக்கு பவரில் இருக்கிற டேர்மு இந்த மாதிரி டேர்மாக இருந்துச்சுன்னா 3/2 உனக்கு இன்டீஜர்ஸாக வராமல் இந்த மாதிரி டெசிமல், அதாவது ரேஷனல் நம்பர் டேர்மில் வந்துச்சு அப்படின்னா, ரேடிக்கல்ஸாக வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணும்? எலிமினேட் பண்ணும் ஃபஸ்ட்டு. அதை என்ன உனக்கு 3 மட்டும் வந்திருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் 2வும் வந்திருக்கு அப்படின்னா அந்த 2வை எடுக்கணும்னா ரெண்டு பக்கமும் என்ன பண்ணணும்? அந்த 1/2 போகணும்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுற. அப்போ உனக்கு என்னன்னு சொல்லிட்டு ஆகும்? இங்கேயும் ஸ்கொயர்னு வரும். அப்போ இந்த 2வும் கேன்சல் ஆகிட்டு உனக்கு என்னன்னு மட்டும் வரும்? பவரில் 3 மட்டும் உனக்கு வரும். இங்கே என்னன்னு சொல்லிட்டு வரும்? ஸ்கொயர் பண்ணும் போது ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன டெரிவேட்டிவ்லாம் இருக்குது? செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இதுவும் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவில் உனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேர்மில் பாரு ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்மில் இருக்குது. அப்போ செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ரெண்டு டேர்முமே செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் தான். இந்த ரெண்டு டேர்மில் அப்போ ஆர்டர் வந்து 2ன்னு போட்டுருவேன். இந்த ரெண்டு டேர்மில் எது ஹையஸ்ட் டிகிரின்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுற? இதை சால்வ் பண்ணுங்கள். இதுக்கு என்ன பண்ணுற? ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலாவை அப்ளை பண்ணு. என்னன்னு சொல்லிட்டு வரும்? ஏ கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் பி 3a ஸ்கொயர் பி. இந்த ஸ்டெப்பு கண்டிப்பாக நீ போட்டிருக்கணும். ஓகே, ப்ளஸ் 3ab ஸ்கொயர். இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது 3ab ஸ்கொயர் தான்.
இப்போ தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஏ ஸ்கொயர் பிங்கிற டேர்ம் போட போகிறேன். 3a ஸ்கொயர் பி. ஓகே, அப்போ ஏ கியூப் ப்ளஸ் 3ab ஸ்கொயர் டேர்ம், இது உள்ளேயும் ஸ்கொயர் வரும். ஓகே, வெளியவும் ஸ்கொயர் வரும். இது ஆக்சுவலி செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், இதுவும் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டு வரும், ஏ ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, அப்போ இதை நீ சால்வ் பண்ணி இந்த சைடு இருக்க ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயரை இந்த சைடாக கொண்டுட்டு வந்தேன்னா இந்த டேர்ம் என்ன ஆகிடும், நெகட்டிவ் டேர்ம்னு ஆகிடும். அப்போ என்னன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் வரும்னு பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் வச்சுக்குவேன். அப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ இந்த சைடு இருக்க ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டு வரும் அப்படின்னு பார்த்தேன்னா ப்ளஸ் 3 டி ஸ்கொயர், அது அந்த சைடு போயிடுச்சுன்னு கூட வச்சுக்கிறேனே, மைனஸ் டி 3 டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இதுதான் ஃபைனலாக உனக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் தான் உனக்கு என்னன்னு சொல்லி பார்த்தேன்னா அந்த டேர்மாக கிடைக்குது. இன்னொன்று டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயருங்கிற டேர்மை விட்டுட்டோம். பி க்யூப்னு ஒரு டேர்மு வரும் இல்லையா, அதை விட்டுட்டோம். இந்த மாதிரி சால்வ் பண்ணி தான் நீ கொண்டுட்டு வரும். அப்போ என்ன வரும்னா இந்த டேர்முக்கு பதிலாக என்னென்ன டேர்ம் வரும்னா 1 ப்ளஸ் 3a ஸ்கொயர் பிங்கிற டேர்ம் இதுதானே, ப்ளஸ் 3ab ஸ்கொயர், ஏங்கிற டேர்ம் 1, பி ஸ்கொயர்னால் என்னான்னு சொல்லிட்டு வரும், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி க்யூப்னு என்னான்னு சொல்லிட்டு வரும், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் க்யூப் ஈக்குவல் டு உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும், ஏ ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு வரும். கண்டிப்பாக நல்லாவே தெரியுது, எந்த டேர்மும் கேன்சல் ஆகாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுவும் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் தான், இதுவும் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், இதுவும் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், இது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் தான். அப்போ ஆர்டர் கண்டிப்பாக 2 தான் வரும். இந்த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் டிகிரி என்னன்னு பார்க்கணும். இதுக்கு ஹையஸ்ட் டிகிரி 1, இதோட ஹையஸ்ட் டிகிரி 2, இதோட ஹையஸ்ட் டிகிரி 3, இதோட டிகிரி 2. அப்போ உனக்கு என்ன டிகிரிலாம் கிடைக்குதுன்னா 2 கிடைக்குது, 2 கிடைக்குது, 1 கிடைக்குது, 3 கிடைக்குது. இதில் ஹையஸ்ட் நம்பர் 3. அப்போ இதோட டிகிரி 3ன்னு சொல்லி முடிச்சிடணும். சம்டைம்ஸ் வந்துட்டு ரெண்டு பக்கமும் கேன்சல் ஆகிற மாதிரி கூட ஆகிட்டு உனக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா y dash ப்ளஸ் ஒய் டபுள் டேஷ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒய் டபுள் டேஷ் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ எல்ஹெச்எஸ் டேர்மாக அப்படி எழுதிக்குவோம், ஆர்ஹெச்எஸ் மட்டும் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எழுதுவேன். அப்போ உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். அப்போ அந்த டேர்மை நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வரணும். ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒய் டபுள் டேஷ் ஸ்கொயரை என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ கேன்சல் பண்ணிக்கிற ஒய் டபுள் டேஷ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ ஒய் டேஷ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஒய் டபுள் டேஷ் மட்டும் வரும். ஒய் டேஷ்னால் வேறு ஒன்றும் இல்லை, டிஒய் பை டிஎக்ஸ் தான். ஒய் டபுள் டேஷ்னாலும் வேறு ஒன்றும் இல்லை, டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் தான். அப்போ இதில் ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்குது. அப்போ ஆர்டர் வந்து 2. இந்த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவோட டிகிரி என்னன்னு சொல்லிட்டு வருது 1. அப்போ ஆர்டர் 2 டிகிரி 1. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? தென் அடுத்த சம்மு சிக்ஸ்த்து சம்மு என்னன்னு சொல்லிட்டு இருக்குன்னா டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப் மைனஸ் dy by dx ஹோல் பவர் 1/2 ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. ஸோ இந்த நெகட்டிவ் டேர்மை இந்த சைட் கொண்டுட்டு வந்து பாசிட்டிவாக நீ மாற்றிக்கிட்டு அப்புறமேட்டு ரேடிக்கலில் நம்மளால் கேன்சல் பண்ணி எழுதலாம். அப்போ நெகட்டிவை இந்த சைட் கொண்டுட்டு வந்து பாசிட்டிவாக மாற்றுற அந்த 1/2 போகணும்னா ரெண்டு பக்கமும் என்ன பண்ணணும், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணணும். அப்படி ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ்ன்னு பண்ணும் போது உனக்கு இந்த சைட் ஸ்கொயர் வந்துடும், அந்த பக்கம் 1/2 இருக்கிறது கேன்சல் ஆகிடும். அப்போ தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்குது அண்ட் ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்குது. அப்போ ஆர்டர் வந்து கண்டிப்பாக 3 தான். அதோட டிகிரி என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? தென் அடுத்த சம்மு y ஈக்குவல் டு 2 இன்ட்டு இந்த டேர்ம் சொல்லிகிட்டு இருக்கு.
ஆனால் எப்பயுமே நமக்கு dy பை டிஎக்ஸ்னால் இந்த பக்கமும் dy பை டிஎக்ஸ் தான் வரணும். ஆனால் dx பை dyன்னு வருது. ஸோ நாம் அதை சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம் 1 பை dy பை dxன்னு. அப்போ நீ என்ன பண்ணுற, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற. அப்படி பண்ணும் போது என்னான்னு சொல்லிட்டு ஆகும், dy பை dx ஹோல் கியூப் ப்ளஸ் 4xன்னு சொல்லிட்டு ஆகும். அப்போ கீழே எல்சிஎம்மாக என்னான்னு சொல்லிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் ஓகே y ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டு வரும் 2 இன்ட்டு dy பை டிஎக்ஸு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ஹோல் கியூப்னு வரும் ப்ளஸ் 4x டிவைடட் பை dy பை டிஎக்ஸ்னு சொல்லிட்டு வரும் ஹோல் டிவைடட் பைன்னு. அப்போ y இன்ட்டு இந்த dy பை டிஎக்ஸ் என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த சைடு வந்துடுது. அப்போ y இன்ட்டு dy பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மேலே இருக்கிற டேர்ம் 2 இன்ட்டு dy பை டிஎக்ஸ் ஹோல் கியூப் ப்ளஸ் 4x மட்டும் இங்கே வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். அப்போ ஹையஸ்ட் ஆர்டர் 1. அந்த ஹையஸ்ட் ஆர்டரோட டிகிரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? தென் அடுத்தது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மல் ஈக்குவேஷனாக கொடுத்துருப்பாங்க. நம்ம சின்ன கிளாஸில் படித்தோம்ல அந்த மாதிரி உனக்கு அரித்தமெட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. அதை டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக மாற்றணும். அதாவது yxன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஒய்யை y டேஸ்னும் சேஞ்ச் பண்ணணும், dy பை dxன்னு கொண்டுட்டு வரணும்னு வையேன். அப்படின்னா என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ கிவன் ஈக்குவேஷன் என்னான்னு சொல்லி எழுதிக்கிற ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுற. அப்போ ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy பை dx, சி எக்ஸை வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா சி, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது சிங்கிறது கான்ஸ்டன்ட், அதை அப்படியே எழுதிக்கிறோம். ஆனால் இந்த சி கூட எக்ஸுங்கிற டேர்மு இங்கே இல்லை. அப்போ கான்ஸ்டன்ட் டேர்மை தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, இதுவும் கான்ஸ்டன்ட் தான் 0. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அப்போ உனக்கு சிக்கு பதிலாக என்னான்னு சொல்லி கிடைக்கும், dy பை dxன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ சி ஈக்குவல் டு dy பை dxை கொண்டுட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் நம்பர் 1ல் கொண்டுட்டு வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இந்த வேல்யூவை கொண்டுட்டு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ல் அப்ளை பண்ணுற. அப்போ 1 விச் இம்ப்ளைஸ் y ஈக்குவல் டு வந்துருச்சு எக்ஸுன்ட்டு எழுதிட்டோம். சிக்கு பதிலாக என்னான்னு சொல்லி போடுவோம், dy பை dx. இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ளஸ் சிக்கு பதிலாக என்னான்னு போடுவேன், dy பை dx. சிக்கு பதிலாக dy பை dx ஹோல் கியூப். அப்போ நார்மலாக y ஈக்குவல்ட்டுன்னு இருந்த டேர்மை நாம் எல்லாம் என்ன பண்ணிட்டோம், dy பை dxன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டோம். இதுதான் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, இதே செகண்ட் சம்க்கு இதே மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம கொண்டுட்டு வரலாம். செகண்ட் சம் என்னன்னு சொல்லிட்டு இருக்குன்னா y ஈக்குவல் டு சி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கு. அப்போ எக்ஸ் மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர்னால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் எழுதுகிறேன். அப்படி எழுதுனதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க, டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வி கெட் ஒய்யை நாம் எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy பை dx. சிங்கிறது கான்ஸ்டன்ட் தான், அதை அப்படியே வச்சுக்கிறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னான்னு சொல்லிட்டு வரும், சி இன்ட்டுனே நான் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோ. சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, 2xயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2c, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அதனால் கான்ஸ்டண்ட்டை மட்டும் நம்ம எழுதிக்கிறோம். தென் சி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 0. இந்த டேர்ம் கண்டிப்பாக போடுங்க. ஓகே, அப்போ dy பை dx ஈக்குவல் டு என்னான்னு சொல்லிட்டு வரும், c இன்ட்டு 2x ப்ளஸ் 2c இன்ட்டு 1 ப்ளஸ் 0. அப்போ சியால் உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம்னா 2c. அப்போ 2 ரெண்டுலேயே காமனாக இருக்குது இல்லையா, அப்போ 2வை காமனாக வெளியே எடுத்துடுறோம். 2c இன்ட்டு ஃபஸ்ட் டேர்மில் எக்ஸ் வரும், செகண்ட் டேர்மில் என்னான்னு சொல்லிட்டு வரும், சின்னு வரும். இங்கே என்ன சைன் வரணும், நெகட்டிவ் சைன், அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோ. அப்போ dy பை dx ஈக்குவல் டு 2c இன்ட்டு என்னான்னு சொல்லிட்டு வரும் அப்படின்னா 2c இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சின்னு சொல்லிட்டு உனக்கு வரும், ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே வரும். ஓகே, அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 இருக்குது, ஈக்குவேஷன் நம்பர் 2 இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் 2வையும் என்ன பண்ண போகிறோன்னா டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 1 டிவைடட் பை 2 போடுற. அப்போ y பை இந்த டேர்ம் இந்த ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணுறோம். அப்போ y பை dy பை dx ஈக்குவல் டு மேலே இருக்கிற டேர்ம் அப்படியே எப்படி இருக்குன்னா
சி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் கிவன் ஈக்குவேஷன் அப்படி எழுதிக்கிறேன். கீழே 2c இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சி. அப்போ எக்ஸ் மைனஸ் சி மட்டும் கேன்சல் ஆகும். அப்போ எக்ஸ் மைனஸ் சி மேலே இருக்குது, கீழே சி கூட கேன்சல் ஆகிடும், டிவைடட் பை 2ன்னு வரும். ஓகே, அப்போ உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும்னா எக்ஸ் மைனஸ் சி ஈக்குவல் டு இந்த 2 கூட இங்கே மேலே போயிடும், 2y பை டிஒய் பை டிஎக்ஸ்னு வரும். அப்போ சி ஈக்குவல் டு இந்த டேர்ம் மைனஸ் சி இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் சின்னு ஆகிடும். இந்த சைடு இருக்க எக்ஸ் அப்படியே இருக்கும். 2y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் மட்டுமே இந்த சைடு உனக்கு வந்துடுது. அப்போ உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும்னா சப்ஸ்டியூட் இந்த சி வேல்யூவை கொண்டுட்டு வந்து கிவன் ஸ்டார்டிங் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, உனக்கு சம்படி என்னன்னு சொல்லியிருக்கு, ஒய் ஈக்குவல் டு சி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதில் கொண்டுட்டு வந்து அப்ளை பண்ணோம். அப்போ அப்ளை பண்ணுறோம் ஈக்குவேஷன் நம்பர் 1ல். அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், அதாவது சி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம். அதில் ஈக்குவேஷனில் அப்படியே நீ கொண்டுட்டு வந்து அப்ளை பண்ணி நீ ஆன்சரை போடுறலாம் இல்லையா. அப்படி போட்ட அப்படின்னா உனக்கு இந்த மாதிரி கிடைக்குது. அப்போ ஈக்குவேஷன் கிவன் ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு செகண்ட் சம் சி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர், ஒய் ஈக்குவல் டு சி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர், இதுதான் கிவன் ஈக்குவேஷன். அப்போ இந்த ஈக்குவேஷனை கொண்டுட்டு வந்து அப்ளை பண்ணுறீங்க எந்த வேல்யூவை, சிக்கு பதிலாக இதை நீ அப்ளை பண்ணுற. அப்போ ஒய் ஈக்குவல் டு சிக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 2y டிவைடட் பை டிஒய் பை டிஎக்ஸ், தென் எக்ஸுக்கு எக்ஸ் போட்டுற, மைனஸ் சிக்கு பதிலாக என்னன்னு சொல்லி போடுற மைனஸ் எக்ஸ், மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து உனக்கு இங்கே மைனஸ் சி தான். அப்போ இங்கே என்னன்னு சொல்லிட்டு ஆகிடும், ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஆகிடும். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்க்குற, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் எழுதிக்கிற, ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ 2வை ஸ்கொயர் பண்ணால் 4, ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர், இது டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயருங்கிறது வேறு, இது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், இதோட டிகிரி வந்து 2. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. அப்போ ஒய்க்கு பதிலாக இந்த ஆன்சர் கிடைக்குது. என்ன ஆன்சர் கிடச்சிது, லாஸ்ட்டாக நாம் போட்டது இதுதான் கிடச்சிது. அப்போ ஒய் ஈக்குவல் டு இந்த டேர்ம் தான் நமக்கு கிடச்சிது. அப்போ 4y ஸ்கொயர் பை டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த டிஒய் பை டிஎக்ஸால் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற, அப்போ எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் 2y ஹோல் டிவைடட் பை டிஒய் பை டிஎக்ஸ். அப்போ என்ன பண்ணுறோம், கீழே இருக்கிற டேர்மை டிவைடில் இருக்குது, இந்த சைடு கொண்டுட்டு வரும்போது மல்டிப்ளிகேஷனில் ஆகிடும். இங்கே ஒரு டிஒய் பை டிஎக்ஸ், இங்கே ஒரு டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் க்யூப்னு ஆகிடும். அப்போ 4y ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் 2yன்னு சொல்லிட்டு வரும். அப்போ இந்த ஒய்யை இந்த சைடு இருக்க ஒய்யும் இந்த சைடு இருக்க ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா இங்கே ஒய் மட்டும் உனக்கு வரும். அப்போ எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் 2yன்னு சொல்லிட்டு உனக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2 டேர்மில் இருந்தும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 உள்ள மல்டிப்ளை பண்ணுற, அப்போ 4yயால் மல்டிப்ளை பண்ணால் 4xy இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் அண்ட் 2y இன்ட்டு 4yன்னா என்னன்னு சொல்லிட்டு வரும், 8y ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். அப்போ இந்த சைடு இருக்க பாசிட்டிவ் டேர்ம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன டேர்ம் ஆகிடும், நெகட்டிவ் டேர்ம். இந்த சைடு இருக்க நெகட்டிவ் டேர்ம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், பாசிட்டிவ் டேர்ம்னு உனக்கு ஆகிடும். அப்போ ஸ்டார்டிங்கில் ஒய் ஈக்குவல் டு சி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் இருந்த நார்மல் ஆர்டினரி ஈக்குவேஷனை நாம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக மாற்றி கொண்டுட்டு வந்துட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. ஒரே ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற, சியோட வேல்யூவை கண்டுபிடிச்சி ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு போடுறீங்க, அவ்வளோதான். தென் அடுத்த சம், தேர்ட் சம், xy ஈக்குவல் டு சி ஸ்கொயர்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். இந்த சைடு எப்படி இருக்குன்னா யூவி மெத்தடில் இருக்குது. அப்போ யூவியை நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு வரும், ஞாபகம் இருக்கா, uv dash ப்ளஸ் vu dash, ஞாபகம் இருக்கா. அப்போ எக்ஸை வச்சுக்கிட்டு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ், ஒய்யை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1.
கொஞ்சம் மறுபடியும் திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது u v dash ப்ளஸ் v u dash. சி ஸ்கொயரை நம்ம டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு வரும் 0. அப்போ எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு வரும். இதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். தென் அடுத்த சம் பார்க்குறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ன்னு இருக்குது. நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, ஒய் ஸ்கொயரை பண்ணால் 2y இன்ட்டு ஒய்யை எகெயின் டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy பை dx. ஏ ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அப்போ ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணுறோம், 2வால் டிவைட் பண்ணோம்னா இந்த 2 கேன்சல் ஆகி எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. இதை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரி, இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா முடிச்சுவே